இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். சொல்றா விசேஷமாக இந்த நாளில் கூட எதுக்காக ஜெபம் வந்திருக்கீங்க, எதுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு தான் தெரியணும். என்ன கேட்டீங்கன்னா, ஏதோ பாரம்பரியமாக ஒரு பாரம்பரியம் உண்டு, 1 மணி ஆனால் சாப்பாடு தருவாங்க, அப்படி வரக்கூடாது. உண்மையாக கடவுளுடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழணும். உண்மையாக கடவுளுக்கு பிரியமான மக்களாக வாழணும். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சகோதரன் யாக்கோபை ஏரோராஜா பட்டயத்தில் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு என்ன செய்வான்னா, அது இப்போ எல்லாத்துக்கும் பிரியமாக இருக்குன்னு சொல்லி பேதுருவை தேடுவான். பேதுருவை கொலை பண்ணணுங்கிறதுக்காக தேடுவான். பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலை வச்சுருவான். சிறைச்சாலை வச்சு எல்லாரும் அவனை பேதுருவை கொலை பண்ணிடணும்னு நினைக்காங்க. அந்த பேதுருக்காக ஜனங்கள்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாசிக்கும் போது ஆண்டவரே வந்து பேதுருவை விடுதலையாக்கி அனுப்புகிறார். விடுதலையாக்கி வரும்போது அது சிறைச்சாலை கதவுகள் திறக்குது. வெளியே வரோம், அஸ்திவாரங்கள் அந்த கேட்டு தன்னாலே திறக்குது. வெளியே வந்து பார்க்கும்போது தான் 3ஆம் காவல் 4ஆம் 5 எல்லா காவலையும் கடந்து வெளியே வந்து தான் பார்த்தா ஆண்டவர் கைவிட்டார். கைவிடவே இல்லை. ஆண்டவர் பாதுகாத்தார் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு நிறைய பெண்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை தேடி பேதுரு போகிறார். போகும்போது அங்கே எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கதை தட்டுறாரு. கதை தட்டும்போது யாரும் கதை திறக்கலை. ஒரு ரோதைன்னு ஒரு பெண்ணு வந்து கதை திறக்க வரும். பார்த்துட்டு சொல்கிற, ஐயா பேதுருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், பேதுரு ஆண்டவர் கொண்டு வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷமாக போய் சொல்கிற. யாரும் நம்பலை. பேதுரு எப்படி வெளியே வந்துடுவார், எப்படி வருவார் சொல்லி எல்லோரும் சந்தேகம். இவங்க எதுக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்க, பேதுருக்கு தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பேதுரு ஒரு நம்பிக்கை இல்லை. கடைசியில் தூதனாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் கதை தட்டிக்கிட்டே இருக்கான். கதை தட்டிகிட்டே இருக்கவங்க கதை திறக்காங்க. அப்படி வீணான ஜெபத்தில் நம்ம இருக்கக்கூடாது. உண்மையாக கடவுளை விடுதலை பண்ண தர முடியும். ஆண்டு தான் விடுதலை தருவார். ஆண்டவர் தருவார், பாதுகாப்பார். கேட்டால் கர்த்தர் பெரியவர். அது வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கைவிடுவது மாத்திரமல்ல, பிரியமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரியமாய் கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார், வேதனை ஆண்டவர் பார்ப்பார். நிறைய குடும்பங்களில் வேதனைகள் தான், நிறைய குடும்பங்கள் கஷ்டம்தான். நிறைய குடும்பங்களில் 100க்கு 90% குடும்பங்கள் கஷ்டம்தான், வேதனை தான். ஏதோ 1-2 பேர் தான் வாழ்கிறாங்க. மற்ற வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டம்தான். ஆனால் நீ கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியம் இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் ஒரு நன்மை குறை இல்லாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். பாதுகாப்பது மாத்திரமல்ல, வழிநடத்தி பாதுகாத்து கொள்வார். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த மனுஷன். சுரண்ட பக்கத்தில் பரங்குண்டாபுரம் சொல்லி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த மனுஷன். என் குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பம். நான் பிறந்த சமயத்தில் கரண்ட் கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ரோடு கிடையாது. எவ்வளவோ கஷ்டம், ரொம்ப குக்கிராமம். அப்படி கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து 68 வரைக்கும் 1968 வரைக்கும் ஊரில் தான் வாழ்ந்தேன். 68 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 57 வருஷம் சென்னைக்கு போயிட்டு 57 வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு சென்னைக்கு போகிறேன். போகும்போது ஒன்றுமே இல்லை. காலில் போட செருப்பு கூட இந்த காலில் கிடையாது. ஒரு சின்ன டவுசர், அவ்வளோதான். படிக்க ஸ்கூலில் கொடுத்த டவுசர் தான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளவு கஷ்டமாக, அவ்வளோ வேதனையாக, வேதனை தாங்க முடியாத வேதனையாக, ஒன்றுமே வழி இல்லாமல் சென்னைக்கு போகிறேன். 67 வருஷத்துக்கு முன்னால் யாக்கோபு அவனுடைய தாய் ரெபேக்காள் வந்து, ரெபேக்காள் 2 பிள்ளைகள். ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. 2 பிள்ளைகள். 2 ரெட்டை பிறவி. 2 பிறவியாக இருக்கும்போது யாக்கோபு முதல்ல பிறந்துறாரு, ஏசா பின்னால் வராரு. ஆனால் வாழும்போது
ஈசாக்கு இஸ்மாயில் சந்தையில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த இஸ்மாயில் சந்தையால் அந்த மனைவியால் ரெபேக்காளுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாலே மாமியார் சண்டை வந்துருச்சு. 4 வருஷம் முன்னாலே அவள் ஈசாக்கை பார்த்து சொல்கிறா, இவன் வாழ்க்கையாக இருந்தான்னா நான் வாழ முடியாது. அதே போல் இஸ்மாயில் சந்தையில் என் ஈசா திருமணம் பண்ணான், அதே போல் இவனும் திருமணம் பண்ணான்னா என்னை வாழ முடியாது. அதனால் எப்படியாவது ஒரு காரியம் செய்யுன்னு சொல்லி தன் புருஷன்ட்டு அழுகுறா. ஈசாக்கிட்ட அழும்போது ஈசா தான் பதான் ஆரம்பிங்க ஒரு இடத்துக்கு பூமியில் கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் தூரம், யாக்கோபு போகிற தூரம். அங்கே போய் தான் மாமன் வீட்டில் போய் திருமணம் பண்ண சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோட, ஒன்றுமே இல்லை, அவன் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. அதுக்காக ட்ரெஸ்ஸு கிடையாது, இல்லை வெறும் வேஷ்டி தானே, வேஷ்டி கட்டியிருக்கலாம், இல்லை கோமணம் கட்டியிருக்கலாம், ஒரு கம்பு வச்சு தான் வச்சுருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. 128 கிலோமீட்டர் தூரம் தனியாக போகிறான். தனியாக போகும்போது விஷப்பூச்சிகள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ விதமான வேதனைகளோட இடத்துல ஆண்டவர் சார்ந்து போகிறான். சார்ந்து போகும்போது ஆண்டவர் கூட இருக்கார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் ஒரு வாக்கு கொடுக்காரு. என்ன வாக்கு கொடுக்காருன்னா, ஆதியாகமம் 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் சொல்கிறார். இந்த தேசம் திரும்பி வர பண்ணுவேங்காரு. அது மாத்திரமல்ல, ஆண்டு அந்த வார்த்தையை ஆண்டுகிட்ட பிடிச்சிக்கிட்டான். என்ன பிடிச்சிக்கிட்டான்னா, தேவரே என்னோட கூட இருந்து என் போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசத்தை திரும்பி வர பண்ணுவீரானா, என் சம்பாத்தியம் தசமத்தை கொடுக்கேன்னா. தசமத்தை கொடுக்க அதே மாதிரி கொடுத்தான். தசமத்தை கொடுத்தான். அப்படியா யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தையே பூமி தாங்க கூட தான் இருந்த விதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தையே பூமி தாங்க கூட இருந்த விதத்தில் வாசிக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் போகிற மனுஷனுக்கு கடை கொடுத்த வார்த்தை, கடை கொடுத்த கிருபை நினைக்கவே முடியாது. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு தாவில் நீர்கள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு வந்து மூடிட, தூக்கத்தால் நாம் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேரே, வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே மரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை கொண்ட அண்ணோமையா எந்த தேவனே. மரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை கொண்ட பண்ணுமையா இந்த தேவனே. கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் போமதன்மை அருமையாய நெய்யழைத்து அன்பின் தூத நாகச் செய்யும் தேவனே.
நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே, இந்த துன்பத்தின் வழியாய் இன்னுமை எட்டி சேருவேன். தேவனே நான் உமதண்டையில் ஏதும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். ஆனந்தமா சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமா சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வுறோ காலத்திலும் நான் மறுவியும்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி தேவதேயம் ஆவல் பூமியில். ஏனோ நெருங்கி தேவதேயம் ஆவல் பூமியில். யாக்கோபு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஆனால் கடன் மேலே தன் பாரத்தை கொடுத்ததுனால அடன் உயர்த்தினார், ஆசிர்வதித்தார். ராஜாக்களை பெரும்படியான கிருபை யாக்கோபுட்ட கொடுத்தாரு. 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்க பண்ண கிருபையை கொடுத்தாரு. அதே போல தான் ஆண்டவர் வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாட்களும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழிநடத்தும் சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபையை நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாட்களும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிட்ட 35-40 வருஷத்துக்கு முன்னே வந்து ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்லேயே தங்கியிருக்கேன். ஒரு பாட்டியம்மா வீட்டில் தொல்ராஜ் அண்ணாச்சினங்க இருந்தாங்க நினைக்கேன். அவர் தான் கேட்டகிஸ்டாக இருந்தார். உங்களுக்கு என்ன வேணும்? மாமா தங்கியிருக்கேன். அப்போ அந்த ஆலயம் பழைய ஆலயம். ஒரு நாள் ராத்திரி திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவர் என்கிட்ட சொன்னாங்க, என்னாச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே என்ன செய்யுது அப்படி சொன்னார். அதுக்கு பிறகு தான் அந்த ஆலயம் கட்டணும் பிளான் பண்ணி சில காரியங்களெல்லாம் செய்தாங்க. நினச்சி நான் பார்ப்பேன். சில நாட்கள் நினைக்கும்போது வேதனை சாஸ்திரியர் திருமணம் பண்ண புதுசில் வேதனை சாஸ்திரம் அந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லை. திருமணம் புதுசில் திருமணம் பண்ணி மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு, கொழும்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கொழும்புக்கு போய் ஜாஃபனாக்கு போகிறாரு.
ஜாஃபனா போய் ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. ஒரு நண்பர் கூப்பிட்ருக்காரு, அவரை வர சொல்லியிருக்காரு. நண்பர் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அங்கே போய் தங்கியிருக்காரு. போனால் நண்பர் வீட்டில் இல்லை. அவர் கொழும்புக்கு போயிட்டார். ஜாஃபனாலேருந்து கொழும்புக்கு போயிட்டார். கொழும்புக்கும் ஜாஃபனாக்கும் 160 கிலோமீட்டர் தூரம், 160 கிலோமீட்டர் தூரம். கிட்டத்தட்ட இப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு போயிடலாம். அப்புறம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ரோடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பல முறை போயிட்டேன். ரொம்ப சூப்பரான இடம். போயிட்டார். போனால் அங்கே வீடு பூட்டி இருக்குது. மனைவியை புதுசாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, இப்படி ஒரு பைத்தியக்காரன் கையில் எங்கள் ஐயா கையில் பிடிச்சி கொடுத்துட்டாருன்னு நினச்சிருப்பார்ல. வந்திருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஷாக்கு. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அது சாவியை, வீட்டு சாவியை அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஐயா, இந்த ஐயா கொழும்புக்கு போயிருக்காங்க, 2 நாளில் வந்துடுவாங்க. வேண்டியெல்லாம் நான் செய்து உங்களுக்கு தரேன். வீட்டு சாவி இது, வீட்டை திறந்து எல்லா இருக்கவங்களுக்கு எல்லாம் செய்து தரேன் அப்படின்னாரு. உடனே சரி ஏற்றுக்கிட்டாரு. முந்தின நாள் பாருங்கள், புருஷன் மனைவியும் சரியாக காற்று போகலை, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வெளியே வந்து படுத்திருக்காங்க. பிராண்டால் படுத்திருந்தா அவர் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் ஒருத்தன் கொண்டு போயிட்டான். ராத்திரி கள்ள போய் வந்து தூக்கிட்டு போயிட்டான். விடியக்காலம் குளிச்சா உடுத்துக்கு ஒன்றுமே இல்லை. உடுத்துக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. விடியக்காலம் இடமுறை ஒன்றுமே இல்லை. அப்போ திடீர்னு பார்த்தா கந்தசாமி, ஒரு புகையிலை வியாபாரி கந்தசாமி, ஒரு கந்தசாமி ஒருத்தர் வந்தார். வந்து புதுசாக ட்ரெஸ்ஸு, புதுசாக திருமணம் பண்ணால் என்ன ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அழுக்கு குறையாமல் நீட்டாக ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான். அதை கொடுக்கறதுக்கு முன்னால் அவன் மனைவி அவரே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னா, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை. நானும் திருமணம் பண்ண உடனே எனக்கு 1980 கல்யாணம். ஜூலை 4 கல்யாணம். கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் கழித்து டிசம்பர் மாதம் என் மூத்த மகா வயிற்றில் இருக்கா. நானும் என் மனைவியும் அப்போ கார் வசதி ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போய் கன்னியாகுமரி தங்கியிருக்கோம். எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டோம். சூரிய அடையதை பார்க்கணுன்னு எங்கள் மனைவி ஆசைப்பட்டா. பார்த்துட்டு போய் ரொம்பன்னு கேட்டா. அப்போ ஒரு இடத்துல ஹோட்டலில் ரூம் கேட்டால் ரூமும் இல்லை. ரொம்ப வசதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. 50 ரூபா கூட கொடுக்க முடியாது, அவ்வளோ ஒரு சூழ்நிலை. ரூம் கிடைக்கல. ஒரு ஆள் வீட்டில் கூப்பிட்டு சொன்னார், நான் ஒரு பெஞ்சு தரேன், இதில் படுத்துக்குங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னாரு. எனக்கு சரின்னு சொன்னேன். ஆனால் ஒரு மனசில் என்னென்னா, திருமணம் பண்ணியிருக்கோம், ஏதோ கொஞ்சம் நகை போட்டிருக்கா, திடீர்னு வீட்டுக்காரங்க ஏதாவது பண்ணி நகையெல்லாம் பிடிக்கிட்டு நம்மளை விட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட சொன்னேன். பெஞ்சில் விடுக்க உள்ள காசு நம்ம கொடுக்கணுமா? திடீர்னு ஒன்று சம்பவம் நடந்து வச்சா யார் பதில் சொல்ல முடியும்? வா போயிடும் அப்படின்னு சொல்லி 41 வருஷத்துக்கு முன்னால், 45 வருஷத்துக்கு முன்னால், எனக்கு திருமணம் 45 வருஷம் முடிஞ்சாச்சு. நாகர்கோவில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாகர்கோவில் வந்து தங்கிட்டோம். தங்கிட்டு களக்காடில் வந்து எங்கள் ஏஜென்ட்டு கணதா பிள்ளைன்னு ஒரு ஆள் இருக்கு, ஏஜென்ட் இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்தோம். அதே போல் தான் சாஸ்திரியாருடைய மனைவி பார்க்க. நான் வீட்டுக்காரருக்கு வந்து நம்மளை இப்படி அனாதையில் விட்டுட்டு போயிட்டாரே, நம்ம துணியெல்லாம் போயிடுச்சே, நான் வாழ்க்கை இவ்வளோதானே, வாழ்க்கை இவ்வளோதானே அப்படின்னு பார்க்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒரே வார்த்தை, நேந்தே நீ கலங்காதே, சீயோன் மலையில் இரட்சகரை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே.
விண்ணை மேல் வீணை வந்தாலும் தாவி பிள்ளை மித்துரு சத்ருவானாலும் மலையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சேறி கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகரை மறவாதே. நான் என் செய்வேனென்று நெஞ்சனி கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் பாரமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலோ வறுமை பட்டோ மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சேறி கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகரை மறவாதே. கள்ளரென்று பீடித்தாலும் இலங்கு போட்டு கவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் புரண்டு தலைவே சிறியலை மோதினாலும் நெஞ்சேறி கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகரை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சேறி கலங்காதே. அதில் அந்த பாட்டு பாடினார் சாஸ்திரியார். எவ்வளோ விசுவாசம் பற்றியில் விதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 19:10 வாசினா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷன் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்தாலும் சரி, எந்த காரியத்தை நீ கடவுளை விட்டு போனாலும் சரி, நீ கடவுளை தேடி வாழும்போது அவருடைய சமுத்திரம் வரும்போது ஒன்று ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். எந்த சூழலும் வந்தாலும் சரி. நீ நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப கண்ணீர். காரணம் கேட்டால் கடவுளுடைய பாதத்தில் கொடுக்கறதில்ல. தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கடவுளுடைய பாதத்தில் கொடுக்கணும். நான் ஒன்றும் இல்லாமல் தான் வாழ்ந்தேன். ஒன்றும் இல்லாமல் சென்னையில் வாழ்ந்து, ஒன்றும் வசதியில் வாழ்ந்து, இன்றைக்கி எத்தனையோ விதமான கிருபையானது தந்திருக்கிறா. எத்தனையோ தொழில்களை, எத்தனையோ பெட்ரோல் பங்க், எத்தனையோ ஸ்கூலு, எவ்வளோ தந்து நடந்ததுக்கா. காரணம் கேட்டால் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது தான், கடவுளை தேடும்போது தான். கடவுள் ஒரு நாள் கைவிடுறதே இல்லை. எத்தனையோ சூழ்நிலை
நான் சிறுபிள்ளையிலேருந்தே என் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பித்த வாழ்க்கை. சர்ச்சில் தான் படுத்திருப்பேன், உபதேசர் வீட்டில் தான் படுத்திருப்பேன். உபதேசர் வீட்டில் அவங்க எதாவது கொடுக்கறது சாப்பிட்டாங்க தான் படுத்திருப்பேன். காரணம் சாமியில் ஆண்டவர் அப்படி தான் படுத்திருந்தார். அண்ணனுக்கு குழந்தையே இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது அண்ணனுக்கு குழந்தையே இல்லை. புருஷன் எல்கானா, அவள் பெண்ணினால் ஒரு மனைவி, அவனுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது. அண்ணனுக்கு குழந்தை இல்லை. குழந்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளுக்கும் அழுதா. ஆனால் எல்கானா ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்கிறான், அந்த 10 பிள்ளைகளை நேசிக்கிறத விட உன்னை அதிகமாக நேசிக்கனே, ஏன் அழுறேன்னு சொல்லுவான். இதைத்தான் சொல்லுவான். ஆனால் தவறான வார்த்தையை பேசலை. யாக்கோபுக்கு குழந்தை இல்லை, இளையாளுக்கு குழந்தைகள் பிறந்தாச்சு நிறையா, வேலைக்காரிகளெல்லாம் குழந்தை பிறந்தாச்சு. ராகிலுக்கு குழந்தை இல்லை. காரணம் கேட்டால் ராகில் பண்ண பெரிய தப்பு என்று கேட்டால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னென்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம்னு சொன்னார். நம்மளே வாழ்க்கையில் கடவுளை விட்டுட்டு எந்த பொருளை அதிகமாக நேசிக்குமோ அது நமக்கு விக்கிரம் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ ஆண்டவன் கூட வாழ முடியாது, நம்ம கூட இருக்க முடியாது. சிலர் பாருங்கள், நகையில் வெறி, சிலர் இப்போ அழகில் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் ட்ரெஸ்ஸு தான் இருக்கணும், ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க, கடவுள் விட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும்? அதுபோல் ராகேல் அழகாக இருக்கான்னு சொல்லி தான் யாக்கோவை ஆட வைக்கான். 7 வருஷம் ஆட வச்சுட்டான். 7 மாதம் ஆடு மேய்ச்சி ஏமாந்து போகிறான். ராகேலுக்கு பதில் ரேயாலை முதல் நாள் லேயில் பார்த்த உடனே கேட்கான், லாபன்ட்ட கேட்கான், உங்களுடைய இளைய குமாரத்தி ராகேலுக்கு தாண்டா 7 வருஷம் ஆடு மேய்ச்சேன், இவளை ஏமாத்திட்டேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இவளுக்கு நீ 7 வருஷம் ஆடு மேயி, அவளையும் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். அது போய் 14 வருஷம் ஆடு மேய்ச்சி ராகேல் அடைகிறான். ஆசைப்பட்டதுனால கற்பத்தின் கண்ணீர் ஆண்டு ரொம்ப நாள் கொடுக்கலை. அது மாத்திரமில்லை, விக்கிரமான பொருளை லாவான் வீட்டிலேருந்து ராகேல் கொண்டு போயிடுறா, திருடிட்டு போயிட்டு ஜெகதுர்கா அப்படிங்கிற ஒரு விக்கிர சம்மந்தப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தகப்பட்ட போய் சொல்கிறா. எல்லாம் அறையும் தேடும்போது ராகேல் ஓட்டை சாணத்துக்குள்ளே உடக்கி வச்சு உட்காந்துருக்கா. அவன் கேட்குறான், எழுவு பார்க்கும்போது அவன் சொல்கிறா, அப்பா மன்னிச்சிருங்க, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்குரிய அந்த பெண்களுக்குரிய காரியம் வந்துருச்சு, என்னை எழுப்ப முடியாதுன்னு சொல்லி போய் சொல்லிடுறா. இது ஒரு சாபம் தானே. இதனால அத்தனை வருஷமாக ஆனால் சண்டை போடுறா. யார்கிட்ட கேட்கா? யாக்கோப்கிட்ட கேட்கா, எனக்கு குழந்தை கொடு, இல்லை என்னை கொன்று போடுங்க, குழந்தை கொடு, என்னை கொன்று போடுங்க. அவன் சொல்கிறான், ஒரே வார்த்தை சொல்கிறான், கடுமையாக கூட வார்த்தை பேசுகிறான், நான் தேவனா, ஆண்டவரும் கற்பத்தை அடைச்சிருக்காரு, நான் தேவனா அப்படின்னு பேசுகிறான். ஆனால் எல்கான ஒரு வார்த்தையோட பேசலை. எல்கான் என்ன சொல்கிறான், 10 பிள்ளைகளை பார்க்க நான் அதிகமாக நேசிக்கம்மா, நம்ம நேசிக்க. ஆனால் அவளுக்கு கடைசி என்ன தெரியுதுன்னா, தன் கற்பத்தை அடைச்சி கடவுள் தான் சொல்லி அவளுக்கு தெரியுது. நிறைய பேர் குடும்பங்களில் 13 வருஷம் 14 வருஷம் குழந்தை இருக்காது. நிறைய குடும்பங்களில் சில பேர் நினைப்பாங்க, ஆண்டு நினச்சா நிச்சயமாக தர முடியும். ஈசாக்கு ரிபேக்கால கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி 40 வருஷம் குழந்தை இல்லை. 40 வருஷம் குழந்தை இல்லை. 40 வயசில் கல்யாணம் பண்ணுறான். 20 வருஷம் குழந்தை இல்லை. 60 வயசு குழந்தை பிறகு 2 குழந்தை பெற்றெடுக்கான். அதே போல் இந்த அண்ணாள் பாருங்க, வேறு வழியே தெரியல, ஆண்டவர் தான் தெரிஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக சீலவாம் குளத்தில், சீலவாமில் ஒரு சீலவாம் ஊரில் தேவாலயம் இருக்குது. எல்லோரும் பண்டிகைக்கு அங்கே தான் போவாங்க. ஒரு காலத்தில் இந்த கூலிகளை தேடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா இதாக ஹெட் ஆஃபீஸாக இருந்திருக்கும். அது மாதிரி அங்கே தேடி ஓடி அங்கே போய் அழுறல்ல. ஆண்டவர் சொல்லும்போது நைட்டில் போய் ஆலயத்தில் உட்காந்து நெடுமுழங்கால் போட்டு ஆண்டவர் கேட்காரு. அவர் கண்ணீர் விட்டு அழுறல்ல. ஆண்டவர் கண்ணீரை பார்க்காருல்ல. கண்ணீரை பார்த்தது மாத்தல. அங்கே ஏலி தாத்தா, பிரதான ஆசிரியர் ஏலி தாத்தா 98 வயசில் இன்றைக்கி மனுஷன் உட்காந்துருக்கார். அவரோட தப்பாக நினைக்காரு. எந்த மட்டும் குடிச்சிருப்ப, குடியை விட்டு இந்த விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, நான் வேசியின் மகள் இல்லையா, மனக்கஸ்ரீ பாரமான இருதயம் உள்ள ஐயா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம் ஏன் வருது, ஏன் இது வேதனை வருது, என் கற்பத்தை ஏன் அடைக்கணும், நான் என்ன பாவம் பண்ணேன், கடவுளுக்கு சாட்சியாக தானே வாண்டினி நினைக்கிறான். ஆனால் ஆண்டு சொன்னது கேட்கும்போது ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம்தான். புருஷனும் பண்ண முடியாது, மாமியாரும் பண்ண முடியாது, தாய் தப்பர் பண்ண முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் பார்க்க முடியும். கண்ணீரை பார்த்து கண்ணீருக்கு விடுதலை தரக்கூடிய ரட்சகர் அவர் ஒருத்தர் தான், வேறு யாருமே இல்லை. அது மனதில் வைத்து
நீ வாழும்போது எத்தனை விதம் பாடுகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, உன்னை கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். வேதத்தில் வாசிக்கும் போது எண்ணாம் 24 முதல்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை கர்த்தருக்கு பிரியம். நீ ஆண்டோடு வாழும்போது, தேவனுக்கு சஞ்சரிக்கும் போது ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டா, உன்னை கர்ணன் கைவிடவே மாட்டா. நிறைய பேர் நினைக்கிறதில்லை, தேவ சமூகத்தை முதலாவது ஆண்டருக்கு முதலிடத்தை கொடுக்கறதில்லை, முதலிடம் ஆண்டருக்காக வாழ்றதில்லை. நீ அப்படி ஒரு முதலிடமாக வாழுவாயானா வேதனை என்ன ஆண்டு மாற்றி போடுவா, என்ன கண்ணீர் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஏழைகளுக்கு தான் ஆண்டவர் இறங்குவார், பெரிய பணக்காரங்க இறங்குறது இல்லை. ஏழைகளுக்கு தான் ஆண்டவர் இறங்குவார், ஏழைகளுக்கு தான் கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். அப்போ தீர்க்கதரிசி ஏலி என்ன சொன்னான்? வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனுக்கு கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்காக கிடவுது. நீ சமாதானத்துடைய போன்னு சொல்கிறார், ஒரே வார்த்தை. அதுக்கு பிறகு துக்கமாகவே இருக்கலை, துக்கமாகவே இருக்கலை, துக்கமாகவே இருக்கலை. காரணம் கேட்டால், தனக்கு உருவாக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், தனக்கு உருவாக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் தெரியும், துக்கமாகவே இருக்கலை. சேலத்தில் ஏஜென்ட் ஒருத்தருக்கார், அவர் பேர் தண்டபாணி. உடம்புல கேப்பில் எங்கே இருந்தாலும் போட்டு வச்சுருவார், எங்கள் உடம்புல கேப் இருந்தாலும் போட்டு வச்சுருவார். அப்படி ஒரு பக்திமான், வார்த்தையை சொல்லி கேட்கவே மாட்டார். நான் பல முறை அவர்கிட்ட போகும்போது சொல்லுவேன், ஐயா மெய்யான ரட்சகரம் ஆண்டவர் தான் ஐயா. தேட மாட்டார். கடைசியில் மந்திரவாதியர் கெடுத்துட்டான், கெடுத்து நிறைய விதமான சாபகரமான காரியத்தை கொண்டு வந்துட்டான். நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த மந்திரவாதியை நீ அழிய போகிற, இந்த மறுவாதியை மந்திரவாதம் அழிச்சிட போகிறான், குடும்பமே அழிஞ்சிரும், பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் நினச்சார், அந்த சாபத்தை நினச்சி, ஐயா அந்த ஆண்டு எனக்கு வேணும்னு கேட்டார். கேட்டு பாருங்க, அவர் மனைவி ரொம்ப எதிர்ப்பு, நம்ம காந்திமதி எதிர்ப்பு, ரொம்ப எதிர்ப்பு, ரொம்ப எதிர்ப்பு. இவர் பரவாயில்ல, என் வாழ்க்கை சமாதானம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குந்தா போன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கார். நாளடைவில் இவர் வாழ்ந்த சந்தோஷம், இப்படி நட இவன் போகிற முறையெல்லாம் அந்த அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு இவர் மெய்யான ரட்சகராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஏற்றுக்கிட்ட புதுசில் நான் பிரதர் தினகையா, டிஜிஎஸ் தினகையா இப்போ இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், காரணியால் ஐயா ஒரு சகோதரன் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு, அவரை உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறாரு, ஒரு டைம் கொடுங்கண்ணே. 3 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. 3 மணி நேரம் பிரதர் பேசி கேசட்லாம் பார்த்து சில காரியங்கள்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க மனைவி ஏற்றுக்கிட்டாங்க. 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. மாப்பிள்ளை கிடைக்க தான், பொண்ணு மாப்பிள்ளை கிடையாது அவங்க எண்ணத்தில் கஷ்டம். வேளாளர், அவங்க வேளாளர் எண்ணத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப நாள் காத்திருந்தாங்க, மனசோருடையவே இல்லை, மனசோருடையவே இல்லை. அந்த பெண்ணுக்கு கிடைச்சிட்டு மாப்பிள்ளை வந்தது, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் வந்து தான் வந்தது. பையன் நல்ல பையன், திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணால் பையன் நல்ல கடவுள் பிரியமான பையன். அந்த திருமணத்துக்கு நான் போனால் ஒரு விக்கிரக கோயில் நடத்துனாங்க. அந்த இடத்துக்குள்ளே போய் எனக்கு இருக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் வெளியே நான் வெறும் மண்டபத்தில் ஏதாவது வைங்க நான் வரேன்னு சொன்னேன். அந்த கோயிலை விட்டு கடந்து ஒரு மண்டபத்துக்கு கொண்டு வச்சார். வந்தோடனே எனக்கு வார்த்தை ஒரு ஆசிரியனா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை சொல்லணும். அவன்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு மைக்கு வேணும், ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும், ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டேன். என்னையானார், 2 வார்த்தை பேசி தான் செய்வேன் அப்படின்னே. அது மாதிரி ஒழுங்கு பண்ணிட்டாங்க. ஒழுங்கு பண்ணி எல்லாம் பெரிய பெரிய பொருட்களை வச்சு நிறைய பேர் மக்கள் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நான் ஆண்டோடைய வார்த்தையை பற்றி என்ன பேசுகிறேன்னா, ஆபரகம் ஆண்டவர் எப்படி அழைச்சார், தகப்பானை தேராக என்ன செய்துக்கிட்டு இருந்தான், தகப்பான தேராக விக்கிரகளை செய்து யாரும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த குடும்பத்தில் ஆபரகம் வாழ்கிறாரு. வாழும்போது ஆண்டவர் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு வாடாங்கார். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் அப்படியே விட்டுட்டு போகிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான், எல்லாத்தையும் விட்டு 75 வயசில் விட்டுட்டு போகிறான். ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு சாட்சியாக இருந்தால், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டாலும் விதத்தில் வாசிக்கிறோம்.
அது மாத்திரமில்லை, ஆபிரகாம் என்ன வாக்கு கொடுக்காரு? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பெருமைப்படுத்துவேங்கார். நீ கிறிஸ்துக்கு வாழ்வாயானா, சாட்சியாய் நீ வாழ்வாயானா, மகிமையாய் வாழ்வாயானா, உண்மையாய் வாழ்வாயானா, கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். உண்மையெல்லாம் வாழ்ந்து பெருமைப்படுத்த முடியாது. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியாரை பண்ணுற கொடுமை, சில மருமக்குமார் பண்ணுற கொடுமை, சில மாமியார் மருமக்குமார் பண்ணுற கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப ஆராதிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அன்பு இருக்காது. அன்பு இருக்குது. அந்த அன்பு புரோஜனம் கிடையாது. இப்போ வேதத்தில் வாசிக்கமில்ல, பலிபீடத்தில் ஒன்று காணிக்கை செலுத்த வந்து பலிபீடத்தில் உட்கார்ந்துருக்கும்போது காணிக்கை செலுத்தும் போது ஒரு சகோதரன் பேர்லையோ, சகோதரி பேர்லையோ, மருமகள் பேர்லையோ, மாமியார் பேர்லையோ உனக்கு குறை உண்டு என்று காண்பாயானா, அங்கே தான் பலிபீடத்தை காணிக்கை வச்சுட்டு உடனே போய் ஒப்புரவாகிட்டு வா. ஒப்புரவாய்ந்து காணிக்கை செலுத்து. ஏன் வேதத்தில் வாசிக்கன்னா, கண்ணு முன்னுக்கு சகோதரி நேசியாதவன் கடவுள் எங்கேயோ இருக்கார், எப்படி நேசிக்க முடியும்? இதுதான் வார்த்தை. அப்படி வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உனக்கு கைவிடவே மாட்டார். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தமிக்கு மனஸ்தாபம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் எந்த மனஸ்தாபம் இல்லை. சொந்த அண்ணமகன் லோத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மந்தமிக்கு பார்க்க ஆபிரகாம் என்ன கூப்பிட்டு சொல்ல, லோத்தை கூப்பிட்டு, நாம் சகோதரர்களா, நமக்குள்ளே பிரிவினை வேண்டாம், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன், நீ தெற்க போனால் கிழக்க போகிறேன்னு சொல்கிறான். ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்படி தான் போகிறான். ஆனால் லோத்து செழிப்பான இடத்துலாம் எடுத்துக்கிட்டான். ஆபிரகாம் ஒன்றுமே கிடையல. அப்போ ஒன்றும் நினைக்கல, போதும் அப்படின்னு நினச்சிருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியம் 12:2 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகம் தூணுமாக இருக்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தையை நம்புகிறான். கடவுள் சாட்சியாக இருக்குன்னு நினச்சான். அவனை கைவிடவே இல்லை. அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமியை தாங்கக்கூடதாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். காரணம், தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாக நீ வாழும்போது அவன் கைவிடவே மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ மகிமையாய் வாழும்போது, சாட்சியாய் வாழும்போது, உண்மையாய் வாழ ஆண்டவர் உதுத்தான் விரும்புகிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மையுள்ள மனுஷன் உண்மையாக நீ வாழ்ந்தால் தான். உண்மை இல்லாமல் வாழ்ந்து புரோஜனம் கிடையாது. உண்மையாக நீ வாழவாயனா ஒரு நாள் உனக்கு கைவிடவே மாட்டார், உனக்கு கைவிடவே மாட்டார். கடவுள் மகிமை செலுத்தும் போது கஷ்டம் வரும், சோதனை வரும், பாடுகள் வரும். எவ்வளோ வந்தாலும் சரி, எத்தனையோ விதமான காரியங்கள் வந்தாலும் சரி, உனக்கு கைவிடவே மாட்டார். எங்கள் கம்பெனியில் ஒரு மகா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இடைச்சிவிளை பக்கத்தில் அதிசயபுரம், அவங்க ஊர் இடைச்சிவிளை கிட்ட அதிசயபுரம். ரொம்ப நேசிக்கக்கூடிய மகள், மாமியாரை ரொம்ப நேசிக்கக்கூடிய மகள், புருஷனை ரொம்ப நேசிக்கக்கூடிய மகள். புருஷன் 24 மணி நேரம் தண்ணி அடிப்பான். 24 மணி நேரம் நம்ம வேலையே தண்ணி அடிக்க தான் வேலை. தண்ணியிலே படுத்து கிடப்பான். எவ்வளவோ படுத்து கிடப்பான். முந்தாள் பிடிச்சி அவளை அடிச்சு விட்டான். கை தூக்க முடியலன்ட்டு வந்து நின்றான். அவள் என்ன சொன்னா, ஒரு கடவுளுக்கு பிரியமான மகள், கடவுளோட வாழக்கூடிய மகள், சாட்சியுள்ள மகள், கை தூக்க முடியலை. புருஷன் அடிச்சிட்டான், நான் சபிக்கவே இல்லை. அவன் என்ன நினச்சானா, என் புருஷன் என்னை அடிச்சிட்டான், அவனே நோயுண்டு தண்ணி அடிச்சுட்டு எப்படா செத்து போவான்னு நினைக்கான், உடம்புல இருக்கான். அவன் ஒருவேளை அடித்ததுனால கை பிசைக்கிடக்கூடாது, கை ஒடிஞ்சிடக்கூடாது. அவன் சொல்கிறான், இப்போ புருஷன் அடிச்சிட்டான், ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என் புருஷன் என்னை அடிச்சிட்டான், அவன் கை ஏதாவது ஆகிடக்கூடாது, அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை ஏற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை ஏற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார்.
இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி கெஞ்சாதே எதுக்கும் நீ. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி கெஞ்சாதே எதுக்கும் நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. பஞ்சாதே பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. சூராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உத்ரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உத்ரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புது பலன். மீண்டும் ஜெயித்திடவே, நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. இன்னைக்கு அந்த அம்மா நல்லா இருக்காங்க. சில பேர் எவ்வளவோ பாடு வரும், எவ்வளவோ கஷ்டம் வரும், எவ்வளவோ கஷ்டம் வரும், எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் நாகலாபுரத்தில், அருப்புக்கோட்டை நாகலாபுரத்தில் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த அம்மா ஆண்டவர் அறிஞ்சிட்டாங்க. சாட்சியாக வாழ்ந்தாங்க. சாட்சியாக வாழ்ந்த உடனே புருஷன் எவ்வளவோ சொன்னாங்க, அது வேறுமா போகாத, எவ்வளோ சொன்னா கேட்கலை, மீறி போகலை. ஐயா இல்லத்தில் அப்படி ரகசியமாக தான் பார்த்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்தார். விறகு கட்டி கொண்டு வந்து ஒரே அடி கால் ரெண்டும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அப்படி ஊறி அவர் இந்த வேதனையை அவர் சொன்னார், இனியா நான் சொல்கிறது கேளு, இனியா நான் சொல்கிறது கேளு. அதான் எதிர்த்து பேசவே இல்லை, பதிலே சொல்லலை, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் நல்லா ஆச்சுது, சுகம் ஆச்சுது. சுகம் ஆகியும் ஆகாமல் இருக்கும்போது அவர் ஊருக்கு போயிட்டார். அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னா, என் வீட்டுக்கார் என்ன அதிகமாக நேசிக்கார், அதிகமாக அன்பு கூறுறாரு,
அவர் அடிச்சிட்டாரு. அவர் கை எப்படி வலிச்சிருக்க, ஐயா ஒரு விடுதலை கொடுங்க, அவருக்கு எந்த விதமான பெருசு வந்துடக்கூடாது, எந்த விதமான பெருசு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க சத்தமாக. இந்த வார்த்தையை ஒரு காதில் விழுந்த உடனே அப்படியே மாற்றப்பட்டு நம்ம காலில் குனிஞ்சி வணங்கி, நீ நேசிக்கிற தெய்வம் தான்மா உண்மையான தெய்வம், எனக்கு தெய்வம் வேணும்னு கேட்டு ஏற்றுக்கிட்டார். நாகலாபுரத்தில் இன்றைக்கி நிறைய எப்படி இருக்காங்க, எப்படி நம்ம மக்கள் எவ்வளோ தான் இருந்தால் கூட சரி, கோயிலில் முதன்மையாக உட்காந்துருப்பாங்க, மகளிர் அணிக்கு தலைவராக இருப்பாங்க, வசனத்தை சொன்னால் முதலே சொல்லுவாங்க, ஆனால் புருஷனை படிக்க மாட்டாங்க. அவங்க கிடக்காங்க வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் கோயிலில் முதல் ஆளை வந்து உட்காந்துரும். அது என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படியை கற்றுக்கிட்டு வாழலைன்னு சொன்னால் வாழ்ந்த பிரயோஜனமே கிடையாது. கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். நடக்கையினால், நீ நடக்கிற வாழ்க்கையினால் ஆண்டவனை பார்க்கணும். உன்னை பார்த்தும் கண்ணீரை துடைப்பார் மாத்திரமில்லை, உன்னை ஆஸ்வதிப்பார். எஸ்தர் பாருங்க, ஏதோ தேசத்தில் பிறந்தவா, எப்படியோ வாழ்ந்த மனுஷி எப்படி கடவுளுக்கு சாட்சியாக மாறினா? அந்நிய தேசத்தில் பிறந்து கடவுளுக்கு எப்படி மாறினா? நீ வாழ்கிற வாழ்க்கை உன் வாழ்க்கை பார்த்துட்டு முன்னாலாம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னா வணங்குவாங்களாம். கிறிஸ்தவங்க போகிறாங்க, நல்லவங்க, உண்மையானவங்க, சத்தியத்துக்கு கீழ்பட்டவங்க பார்க்கலாம். இப்போ திருடன் போகிறான், அயோக்கியம் போகிறான், கோயிலை எப்பவும் சண்டை போடுவான், பெரிய சண்டைக்காரன் போகிறான். இதைத்தான் பேசுகிறாங்க ஒழிய சாட்சி இல்லை. உன் நடக்கையினால், வார்த்தையினால் நீ எப்படிப்பட்ட மனுஷியாக இருக்க, எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்குன்னு நீ பார்த்து வாழணும். அதுதான் உன் வாழ்க்கை. அதுக்கு தான் நீ கற்றுக்கணும். எத்தனை பாஸ்டிங்கு போ, எத்தனை கூட்டத்துக்கு போ, எவ்வளோ பெரிய பரிசுத்தவனோட கூட்டத்துக்கு போ, ஆரோக்கியம் அடையட்டும். ஆனால் உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிபதிகள் 10:22 வாசிக்கும், இது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும், ஒரு வேதனை சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் தர முடியும், மனுஷன் தர முடியாது, கடவுள் தான் தர முடியும். அந்த வாழ்க்கைக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். நான் சேலத்தில் சொன்னேன் இல்லை, தண்டபாணி அவர் சாதாரண வியாபாரி தான், கடை தான், சின்ன கடை வச்சுருக்காரு. மகளுக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நீ அப்படி போயிட்ட, உனக்கு குழந்தை வராது, நம்ம தெய்வம் கோவிச்சிட்டு பற்றியா. இப்போ இவங்க வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படலைன்னா, சாராள் குழந்தை பார்க்கும்போது 89 வயசு, ஆபரம் அவங்க தகப்ப 99 வயசு. அப்போ சாராளுக்கும் ஆபரங்கும் 10 வயசு வித்தியாசம். ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது 20 வருஷம் கேப்பு, 40 வயசு கல்யாணம், 60 வயசு குழந்தை பிறக்குது. ஆண்டு தருவார் நம்பிக்கை. அது மாதிரி மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியல, பொண்ணு கிடைக்கல. அவங்க இனத்தில் பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணே கிடையாது. சரி, ஆண்டவர் விட்ட வழின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பொண்ணை கண்டுபிடிச்சி தேடி எடுத்தாங்க. கடைசியில் அந்த வீட்டில் உள்ள பொண்ணு எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பொண்ணு யாருக்கும் தெரியாது, ரகசிய கிறிஸ்தவா, யாருக்கும் தெரியாது. அவன் நினச்சிருக்கா நமக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், ஆண்டவர் அறிஞ்ச மாப்பிள்ளை வேணும்னு நினச்சிருக்கா. அதே மாதிரி 2 பேருக்கும் கல்யாணம் ஒன்று. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த பையனும் விருப்பப்பட்ட பொண்ணு கிடச்சிட்டு, அந்த பொண்ணுக்கும் விருப்பப்பட்ட மாப்பிள்ளை கிடச்சிட்டு, மாப்பிள்ளை கிடச்சி கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டு குழந்தை பற்றிட்டா. ஆனால் மகளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை கர்த்தர் தருவார். வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிபதிகள் 13:12 வாசிக்கும்போது, நீண்ட காலம் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்ப வரும்போதோ ஜீவருட்சம் போல் இருக்கும், ஜீவருட்சத்தை ஆண்டு தருவார்னு காத்திருந்தாங்க. இவன் மகளும் கன்சீவ் ஆகிட்டாலாம். போன வாரம் சொல்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க, ஐயா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். எத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட இப்போ 18-20 வருஷம் இருக்கு, குழந்தை இல்லை, இப்போ கன்சீவ் ஆகிட்டா. மனைவிக்கு கேன்சர். இருப்போம், அவருக்கு தெரியும் பிசாசு எதையா தொல்லை தருவாங்க தெரியும். அவங்க கஷ்டப்படவே இல்லை. அவன் வேதத்தை மேலே அவன் நம்பிக்கை. எசேக்கியா ராஜா தாவீதுக்கு பிறகு பெரிய ராஜாவன் தான். எசேக்கியா ராஜா கடவுளுக்கு வாழ்ந்த மனுஷன், கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த மனுஷன்.
கடவுள் மகிமை செலுத்துகிற மனுஷன். அவனுக்கு கேன்சர் வந்துட்டு. ஆனால் ஏசாயத்துக்கு திருச்சி போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தடா, சாக போகிறேன்னு சொல்கிறான். அவ்வளோதான் சொல்லிவிட்டு ஏசாயா இப்படி சொல்லிவிட்டு வெளியே வரல. அவன் அழுவுறா. இசைக்கிற ராஜா அழுதா. என்ன சொல்லி அழுகிறோம் பார்த்தீங்களா? 2 ராஜாக்கள் 20:5 பாருங்களேன். அழுது பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன். 15 வருஷம். ஏசாயா வெளியே போகல. திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டாரு, என் தாசனாய் இசைக்கா கூட்டு சொல்லு, அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னாரு. அது ஒன்று. அடுத்து தாவீது ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான். உனக்கு ஒரு விளக்க கட்டளையிடும் ஆண்டு சொன்னார். ஆனால் தாவீதுக்கு விளக்க கட்டளையிட்டால் இசைக்கராஜ குழந்தை இல்லை. இசை குழந்தை இல்லை. ஆண்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்த பிறகு தான் மனசை பிறக்கான். 3 வருஷத்துக்கு பிறகு. இசைக்கு சாகும்போது மனசைக்கு 12 வயசு. பாருங்கள் எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்தம் அல்ல, சொல்லியும் செய்ய ஒரு நாள் ஆண்டு பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்லவே மாட்டார். நீ ஆண்டவரை நம்பும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தும் போது, சாட்சியாக வாழும்போது ஆண்டு உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். நாளையும் கட்டி முடிஞ்ச உடனே எனக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, இங்கே இருந்த ஆரோன் ஐயா அவங்களாம் அணி தானே போகிறாங்க. அந்த அணி ஒரு அணி தலைவரும் பருவத்து போகிறதில்லை. காரணம் கேட்டால் ஒரு அணி தலைவர் ரட்சிப்பு இல்லை, அணி. இதுதானே வழியோடைய ஆண்டவர் எதுக்கு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சார் ரட்சிப்படி யார் நினைக்கிறதில்லை. எனக்கு சொல்லவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஒன்றும் நினைக்கல. மனுஷன் நினைக்கிறதுக்கு அவன் இம்மாத்திரம். இப்படி தான் மனுஷன் இருப்பான். நம்ம அதை பற்றி நினச்சி வருத்தப்படவே வேண்டியதில்லை. கடவுள் பார்த்துக்குவார். பரலோக ஜீவதம் பேர் எழுதப்படும். அது ஒன்று தான் ஜீவதம். இப்படி வாழுவோம் வளருவோம் நினச்சி பார்த்தோமா? எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ வளர்ந்தோம். அன்றைக்கி எனக்கு நேற்றெல்லாம் ரொம்ப உடம்புல சரியில்லை. 11 மணிக்கு டாக்டர் எழுப்பி ஊசி போட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னார். எதுக்குன்னா, நீங்கள் வாயை திறக்கக்கூடாது தெரியுமா? வாயை திறக்கக்கூடாது சாமி. நீங்கள் ஏன் திறக்கீங்க, பேசுகிறீங்க, ஒரு வாரம் எடுக்கணும்ல சொன்னார். போகலன்னு சொன்னேன். ராத்திரி ஊசி போட்டு மருந்து கொடுத்து டானி கொடுத்த குடித்தேன். இப்படியே காலம் போய் ஊத்துமலையில் பேசியாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ சாயந்தரம் ஊத்துமலையில் கன்வென்ஷன் போகணும். ஆனால் ஆண்டவர் பாப்பா ஓடுற வரைக்கும் ஒரு ஓட்டம் தான். ஒரு ஓட்டத்தில் கடவுளுக்கு மகிமையாக ஓடிடணும், சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். அது இல்லாமல் கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக, திருமண்டல் எலெக்ஷனுக்காக, செனாடு எலெக்ஷனுக்காக 2 நாள் கடுமையாக அலைச்சல். தூக்கம் இல்லை. தம்பிலாம் வந்திருந்தார். ஆனால் பாருங்கள், மேன் பர்பஸ் காட் டிஸ்போசஸ். எதிரடிக்காக தான் வருவான்னு வச்சு எப்படியோ பண்ணாங்கன்னா, கடவுளுக்கு தெரியும் யாரை கொண்டு வந்தால் திருச்சபை நிற்கும். திருச்சபைக்கு சாதாரண காரியம் இல்லை. திருச்சபை சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் மனுஷன் சம்பாத்தியத்துக்கு ஓடுறான், துட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். துட்டுகளை சம்பாதிக்கலாம். திருச்சபை சொத்தை எங்கடி என்ன பண்ணலாம்னு நினைக்கான். திருச்சபைக்கு விரோதமாக நீ வாழ்வா. ஏன்னா திருச்சி மிஷினரி உருவாக்குற சொத்துக்களை அழிக்கணும் கூறு போட நினச்சா ஆண்டவர் ஒன்று கூறு போட்டுருவார். ஆண்டவர் சுக்கா சில பேருடைய வாழ்க்கை ஏன் சீரடிது? திருச்சிக்கு விரோதமான காரியங்கள் அதெல்லாம் வாழக்கூடாது. கடவுள் கொடுத்த காரியத்துக்கு வாழ்ந்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை தான். கடவுள் புரோஜனமான வாழ்க்கை வாழணும். எனக்கு 76 வயசு ஓடிக்கிட்டு இருக்குது. என் மனைவிக்கு 73 வயசாக போயிடுது. எங்களுக்கு சப்போர்ட்டாக 3 பேர் 4 பேர் எனக்கு தேவைப்படுது. என் வீட்டு அம்மாவுக்கு 2 பேர் 2 லேடிஸை போட்டிருக்கேன் பக்கத்து துணைக்கு. இருந்தாலும் ஓட வரைக்கும் ஓடுவோம். ஆண்டு கேட்பார்ல, உனக்காக ரத்த சிந்தி மறித்தேனே, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேனே, உனக்கு இத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்தேனே, எனக்கு என்ன செய்தா, எனக்கு என்ன ஆண்டு கேட்பார்ல. ஆண்டவர் இத்தனை திருச்சபை கட்டியிருக்கேன், இத்தனை ஆலயத்தை உருவாக்கியிருக்கேன், அது மாத்திரம் இல்லை, இத்தனை மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது கிருபை எனக்கு தந்திருக்கீங்க, அதை செய்து சொல்லலாம் இல்லை. அதுக்கு தான் ஆண்டுக்கு மகிமையாக வாழணையா. ஒன்றுமே இல்லை. கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்தது தான் வாழ்க்கை. நான் ஒரு நாள் நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். 3 அடி பக்கத்தில் தேவா மனநிலை மருத்துவம்னு ஒரு மனநிலை ஆஸ்பத்திரி இருக்கு. அங்கே திடீர்னு உள்ள என் கார் உள்ள போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
சில செல்லில் போய் ஜெபம் பண்ணணும்னு போகும்போது ஒரு செல்லில் ஒரு அவளுக்கு செல்னா ரூமாக மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிப பெண், ஒரு வாலிப பையன். அந்த பெண் மெடிக்கல் MBBS படிக்க பொண்ணு, அவன் பையன் இன்ஜினியர் படிக்க பையன். பெதடின் இன்ஜெக்ஷன் பல விதமான ஊசிகளை போட்டு பல கலந்து மென்டல் ஆகிட்டாங்க. கிட்ட ஜெபம் பண்ணப்போ அந்த அம்மா சொன்னாங்க, கிட்ட போகாதங்கய்யா, தூரமாக நின்று கிட்டங்க, பூட்டி இருக்கு, கையை வச்சு திடீர்னு இழுத்துருவாங்க அப்படின்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணி எனக்கு ரொம்ப வேதனை. வாலிப பிள்ளைகள் அந்த தாய் தப்பம் எவ்வளோ ஆசைப்பட்டுருப்பாங்க. தமக்கு ஒரு இன்ஜினியர்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், தமக்கு ஒரு டாக்டர்னால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த தாய் தப்பம் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆதரிப்பாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்தது. அவன் அந்த ஐயன் சொன்னால், ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பான்னு சொன்னார். நீ கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது, சாட்சியாக வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆனால் உள்ளத்தில் எத்தனை பகை இருந்தாலும் எடுத்து போடுங்க. யார்ட்டாலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் பேசுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது சகினோட்ட மனுஷன் பில் கலெக்டர் ஆண்டவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். இயேசு எப்படிப்பட்டவருன்னு பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவர் எரிகோலேருந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்கார். போகிற வழியில் ஒரு காட்டு தீமரம் இருக்குது. அந்த காட்டு தீமரத்து வழியாக வாராரு. அப்போ சகிவு நின்று பார்க்கான். கூட்டத்தில் பார்க்க முடியாது, குள்ளன்னா மனுஷன் பார்க்க முடியாது. அவர் வர்றதுக்கு முன்னாலே காட்டு தீமரத்தை ஏறிடான் மேலே. கொலைக்குள்ளே உட்காந்து அப்படியே உத்து பார்க்கான். ஆண்டவர் வழியாக வாராரு. வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகிவே கீழே இறங்கி வா, இன்றைக்கி நம்ம வீட்டில் தங்கணுடாங்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் அக்கிரமான மனுஷன், பாவியான மனுஷன், அநீதியான மனுஷன், எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கணுன்னா 4 திருப்பி தரேங்க. அதுதான் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. இதுதான் பாவ மன்னிப்பு. அப்படி வாழணும், அப்படி வாழணும். நான் சிறு பையனாக இருக்கும்போது குற்றாலத்தில் 2 ரூபாய் 20 பையன்கிட்ட திருடிட்டேன். பையன் பயந்த மனுஷன். நான் வாத்தியாரை சொல்லுவேன்னா, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ சொல்லுக்கும் நான் சொல்லிடுவேன்டான்னே. அவன் சொன்னான் என்கிட்ட உடனே, இந்த காசு திருட்டு போச்சுன்னு யாரையும் சொல்லாத, மறந்துடும் அப்படின்ட்டான். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் ஞாபகப்படுத்தினார். அந்த பையனை தேடி நல்ல பெரிய ஆளான பிறகு அவர் ஒரு ஆஃபீஸர், அவர் தேடி போய் மன்னிப்பு கேட்டேன். இதுதான் ஆண்டவர் சொன்னார், இவன் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷங்க உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னார். அவர் யார்கிட்டையாவது மனசாப்பட்டிருந்தீங்கன்னா, பேசாமல் இருந்தீங்கன்னா, சில புருஷன் மனைவிக்கு பேச்சு வச்சு வீட்டுக்குலாம் அவர் வந்திருப்பாங்க. நாய்க்கு சோத்தப்படுவாங்க, தட்டில் போட்டு காலிட்டு தள்ளுவாங்க. இது நிறைய வீடுகள் நடக்குது. இதெல்லாம் மாற்றுங்க. எத்தனை பாசிமரியும் வா, ஆனால் வாழ்க்கை சீராக இருக்கணும், கடவுள் பிரியமாக இருக்கணும். மூலமாக தான் ஆண்டை ரசிக்க கொண்டு வர முடியும். அப்படி மகிமைக்கு நம்ம மாற்றுவோம், கடவுள் பிரியமாக வாழுவோம், ஆண்டவரை தேடுவோம். திருச்சபைகள் உருவாகணும், திருச்சபைகள் ஆத்துமாக்கள் உருவாகணும். ஒரு காலத்தில் திருநெல்வேலின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. காரணம், மிஷினரிகள் பூமியில் வந்து மிஷரியாக வளர்ப்புனாங்க. இதெல்லாம் இழந்து போச்சையா, நிலைமை மாறணும், நிலைமை மாறணும். தலையில் தாழ்ச்சி ஓமணுமா, நோக்கி பார்க்கலாமா, ஆண்டவரையும் காரம் கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா. நீ எப்படிப்பட்ட வேதனை வந்திருந்தாலும் சரி, கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, கண்ணீரோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரனுடைய கண்ணீரை பார்த்து கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார். எல்லா காரியத்தாண்ட கேளு, பலவிதமான பாரங்களும் தான் சரி, ஆண்டுக்கு அறிக்கையிடு. ஆண்டவரே விடுதலை தாங்க ஐயா, விடுதலை தாங்க ஐயா. கேளு, உன் துன்பங்கள் மாற்றப்படும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். வேதனை நீங்க சுகமாய் இருந்த தெய்வம் வேதனை மாற்றி தரப்போகிறார். துன்பங்கள் தொல்லைகளை சூழ்ந்து கொள்ளாலோ
சோதனைகளை ஜெயிப்போர் பாக்கியவானல்லோ. சோதனைகளை ஜெயிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. நல்ல தகப்பனே, மத்தியான வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. அடியனை மறைத்து வெளிப்பட்டீங்க. பலகீனம் இருந்தாலும் பலவிடத்தின் பலன் பரிமாணம் விளங்க சொன்ன பார்த்தபடி மறைத்து வெளிப்பட்ட கிருபையை நினைக்கிற ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.